இப்போது எங்கள் படத்தோட ஹீரோயின் வாங்க தேவிகா. நீங்கள் வந்து இந்த படத்தை பற்றி மலையாளத்தில் பேச போகிறீங்கன்னா தமிழா தெலுங்கா? தமிழா, சரி, ஓகே, ப்ளீஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஹோப் யூ வில் என்ஜாய் அவர் சாங். ஐம் எ மல்லு கேர்ள். ஸோ அதனால எனக்கு வந்து தமிழ் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். நாட் ஓன்லி ஃபார் மீ, மலையாளத்துக்கு வந்து தமிழ் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அண்ட் உங்களை மாதிரி நானும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஐ எம் டூயிங் மை பிஏ மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம் கிராஜுவேஷன் இன் கொச்சின். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா யூனிவர்சிட்டி ஃபார் கிவிங் சச் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரமோட் அவர் சாங். தேங்க்யூ. என் படத்தில் எனக்கு செகண்ட் ஹீரோவாக நடித்த நிக்கி பிரதர். இதை சொல்லி சொல்லி வந்துட்டு என் மனசை புண்படுத்தாதீங்க ப்ரோ. இல்லை, ஆக்சுவலி படம் பார்த்ததுக்கப்புறம் தெரியும் யார் ஹீரோன்ட்டு. தலைவன் தான் பயங்கரமாக பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க, இப்போயே தெரிஞ்சிருக்கும் யாருன்ட்டு. அந்த பேப்பான்னு பார்த்தீங்களா அந்த மியூசிக், அதில் மட்டும்தான் வந்துட்டு போனேன். ஏன்னா லுங்கி கட்டிட்டு உள்ளே வந்துட்டு நான் அவரால் எதுவுமே பண்ண முடியல. சரி வா போ நில்லு அப்படின்னாங்க. இல்லை, ஆக்சுவலாக வந்து நிக்கி பிரதர் வந்து இல்லை பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் நிக்கி பிரதர் ஃபார் திஸ் ஃபிலிம். ஏன்னா இப்போ நிறைய கமெடியன்ஸ் இருக்காங்க. நம்ம யோகி பாபு சார் இருக்கார், சந்தானம் சார் இருந்தார் ஒரு காலத்தில். அந்த மாதிரி நிக்கி வந்து இந்த படத்தில் அவருக்கான ஒரு இடத்த வந்து இதில் பிடிச்சிப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு எஸ் பர்ஃபார்ம். நான் டப்பிங்கில் 2-3 சீன் பார்த்தேன். ரொம்ப பயங்கரமாக ஒர்க் ஆகிருந்துச்சு. அண்ட் நடிக்கும் போதும் தலைவன் வந்து பின்னிடுவாப்பில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பிரதர் அன்றைக்கி சொன்னது தான் இன்றைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இது பெரிய படமாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் காதல் தேசம், காதலர் தினம், இதயம், இந்த மாதிரி படத்தெல்லாம் வெற்றி படமாக்கின மாணவர்கள் தான் எனக்கு என்ன என்னோட அஸ்திவாரமே நீங்கள் தான். உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. என்கிட்ட வந்து சாம் வந்து என்னோடய அசிஸ்டண்ட்டு. ஆக்சுவலாக அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாருமே பெரிய வெற்றி பட இயக்குனர் வரிசையில் இருக்காங்க. நிறைய பேர், வெற்றிமாறன், மிஸ்கின், சசி, கருணாகரன், ஒரு 10-15 டைரக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ அடுத்த வெற்றி பட வரிசையில் சாம் கண்டிப்பாக நம்பர் 1 பிளேஸில் வருவார். இன்னும் பிகாஸ் இஸ் வெரி சின்சியர் அட் இஸ் ஒர்க். அவர் எது தொட்டாலும் ரொம்ப சின்சியராக இருப்பாப்புல. வந்து ஆக்சுவலாக என்னோடய ஸ்டைலில் என்னோடய அசிஸ்டன்ஸ் யாருமே படம் எடுத்ததில்லை. ஒரு யூத் ஃபில்மை நிறைய பண்ணதில்லை. ஐ திங்க் சாம் பண்ணுவார் நான் நம்புகிறேன். நானும் ஒன்றும் படம் பார்க்கல. பட் அவரோட அந்த சிங்கிள் அந்த சாங் நான் பார்த்தேன். ரொம்ப யூத்ஃபுல்லாக இருந்தது. சாங் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நான் ரொம்ப ரசித்தேன். கண்டிப்பாக வந்து அது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வரணும். அதோட இந்த ப்ரொடியூசருக்கு நான் ரொம்ப வாழ்த்து சொல்கிறேன். ஏன்னா ஒரு புது இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்த புது தயாரிப்பாளர் வாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த படம் பார்க்கணும். அவருக்கு பணம் மழையாக கொட்டணும். கண்டிப்பாக திருப்பி நிறைய படம் எடுக்கணும். போயிடக்கூடாது, அவரு விடக்கூடாது. உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாருக்கும். கண்டிப்பாக வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி. அதோட இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, அழைத்ததற்கு ரொம்ப நன்றி. ஷாம் பிகாஸ் நான் ரொம்ப மேடையில் அதிகமாக பேசினதில்லை. தேங்க்யூ சார். இந்த கேமரா தேங்க்யூ ஸோ மச். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். இப்போ பேச்சுலர் டிரெக்டர் சதீஷ் வந்திருக்காங்க. ஸோ சார் ப்ளீஸ். மைக் கொடுத்தாலே ரொம்ப பதட்டமாயிரும். அழைத்ததுக்கு நன்றி. தேவ் தான் என்னை கூப்பிட்டாரு. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு சாங் காமிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர் சாம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்டு இந்த மாதிரி ஒரு யங் ஃபிலிம், எனக்கு ஒரு ஒரு சின்ன மெமரி இருக்குது. பேச்சுலர் ரிலீஸ் ஆகி ஒரு 25th டேக்கு அப்புறம் வந்து நான் கோயம்புத்தூரில் ஒரு நாள் சும்மா போய் ஒரு தேட்டருக்கு போனேன். அங்கே போனப்போ யாருன்னே தெரியாது. நான் சும்மா போயிருந்தேன், பசங்களோட போயிருந்தப்போ பார்த்தா கம்ப்ளீட்டாக அந்த தேட்டரோட மேனேஜர் வந்து என்னை கூப்பிட்டு போய் சும்மா காமிச்சா ஃபுல்லாக யங்ஸ்டராக உட்காந்துருந்தாங்க. சார் இந்த படத்துக்கு மட்டும்தான் சார் 25 வயசுக்கு முன்னாடி அடுத்ததாக இருக்கிறவங்க யாருமே வரல அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி ஒரு யங் க்ரௌடு வந்து பார்த்து தான் பேச்சுலர் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக மாறுச்சு. தேங்க்யூ ஸோ மச். அது நிறைய இடத்துல வந்து நான் மீட்டும் பண்ணல, நன்றியும் சொன்னது கிடையாது. தேங்க்யூ. உங்கள் மாதிரி ஒரு யங் க்ரௌடு தான் அந்த படத்தை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி சாம், உங்கள் பாட்டும் இவங்களோட பாட்டும் அந்த மாதிரி இருக்குது. அந்த பாட்டையும் சப்போர்ட் பண்ணுங்கள், அந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேவ், ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது. எங்கே போனாலும் திவ்ய பாரதி பற்றி என்கிட்ட கேட்பாங்க. அந்த திவ்ய பாரதியை ஃபஸ்ட்டு காமிச்சது இவர் தான். என்கிட்ட வந்து ஒரு நாள் ஃப்ளைட்டில் உட்காந்து நாங்கள் வந்து எங்கேயோ ஒரு பாம்பேக்காக ஃப்ளைட்டில் இருந்தோம். அப்போ வந்து இவர் என் பக்கத்தில் உட்காந்துருந்தார்.
இவர் வந்து அப்போ வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்தார். அப்போ அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பொண்ணோட எடுத்துகிட்டு வந்துட்டு, அண்ணா இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சான். அப்போ நான் ஃப்ளைட்டில் போகல சொன்னேன், தம்பி இப்போ அவங்க ஒரு ஹீரோயின் தான் மீட் பண்ண போனோம், அந்த பொண்ணு நோ சொன்னேன், இந்த பொண்ணு தான்ப்பா ஹீரோயின் சொன்னேன். அந்த பொண்ணு நோ சொல்லிச்சு. அப்படி தான் திவ்யா பாரதி ஹீரோயின் ஆனாங்க. அது வந்து வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். நான் பேச்சுலர் அப்போ வந்து தேவ் வந்து பயங்கரமான சப்போர்ட் எனக்கு கூடவே இருந்து. ஆக்சுவலாக எனக்கு வந்து ப்ரொடியூசருக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற எல்லா கான்ஃப்ளிக்ட்டையும் இவர் தான் பார்த்துக்குவார். அந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கு இவர் ரொம்ப முக்கியமான காரணம். அப்போ நான் வந்து இவர் கூப்பிட்டோன்னே ஓடி வந்து, ஏன்னா எனக்கு ஸ்டேஜுக்கு வரதுனாலே பயம், கை காலெல்லாம் நடுங்கும். இவர் கூப்பிட்டதுனால அவங்க முன்னாடி ஒரு 2 வார்த்தை. ரொம்ப ஸ்வீட்டான பையன், ரொம்ப 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 ஸ்வீட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரோட பேசுகிறது, நாங்கள் இருக்கிறது. ஏன்னா நான் அந்த ஆஃபீஸ்லேயே தான் தங்கியிருந்தேன். எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இவர் தான், இவர் கூடயே தான் இருப்பேன். அதனால் இவர் படமும் இவர் லான்ச் ஆகிறது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அதுவும் உங்கள் முன்னாடி. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு பெரிய லெக்கசி வந்து வெளியிலேருந்து எங்களுக்கு தெரியும். நானும் ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸில் தான் படிச்சுட்டு வந்த பையன், அதனால் எனக்கு இதோட லெக்கசி தெரியும். இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறது ஸோ பியூட்டிஃபுல். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த சாங்கை பார்ப்பீங்க ஃபுல்லாக, அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங், டைரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் எவ்ரி ஒன். இன்னும் 6 சாங்ஸ் இருக்குது, ஒன்று ஒன்றா வரப்போகுது, நீங்கள் பார்ப்பீங்க. திஸ் இஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ் அண்ட் த மூவி இஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ். இந்த ஜென்ரேஷனில் எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு எமோஷன், எல்லா ஃபேமிலிலையும் ஒரு எமோஷன்ஸ் இருக்கும், சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். பேரண்ட்ஸுங்கிற சென்டிமெண்ட், ஃப்ரெண்ட்ஸுங்கிற சென்டிமெண்ட். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து வர ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பழகணும், எப்படி இருக்கணும், எப்படி யூ ஹாவ் டு வின் த ஹார்ட், அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த படத்தில். அண்ட் I don't want to say so many things about it, but this is going to be a different movie for everyone. And thank you once again. And also organizers இந்த ஈவெண்ட்டுக்கு எங்களை வர வச்சதுக்கு, and also media people, everyone, thank you very much. Thanks. இந்த பாட்டை வந்து கம்போஸ் மட்டும் பண்ணல, பாட்டும் எழுதியிருக்காரு. ஸோ நீங்கள் பாட்டை கேட்கும் போது உங்களுக்கு புரியும், நல்ல ட்ரெண்டு எழுதியிருக்காரு. ஸோ ப்ளீஸ். My name is Agishna Xavier. இப்போ வர படங்களில் வந்து ஒரு 2 பாட்டு 3 பாட்டு இருக்கிறதே பெரிய விஷயம், எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் அன் அப்கமிங் மியூசிக் கம்போசர். ஸோ இந்த படம் வந்து மியூசிக்கில் ட்ரீட் பண்ணி ஒரே படத்தில் 6 பாட்டு இருக்கிறங்கிறது இட்ஸ் சச் அ பிளெஸிங் ஃபார் எனி மியூசிக் கம்போசர் லெட்டர் ஆன் மீ. ஸோ ஐ தேங்க் மகேஷ் செல்வராஜ் சார் for this huge opportunity. Like more established music composers வச்சு பண்ணியிருக்கலாம். ஏன்னா 6 சாங்ஸ் ஒரு படத்தில் ஹோல்ட் பண்ணுறங்கிறது இட்ஸ் அ ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி, பட் they trusted in me. So I thank Sam sir and Ram sir for the opportunity as well. And SRM யூனிவர்சிட்டியில் வந்து யாராவது இருக்கீங்களா? SRM University? Okay, no one. So thank you Anna University for the opportunity to stand here. ஸோ நானும் SRM யூனிவர்சிட்டியில் நிறைய கல்ச்சரல்ஸ் பண்ணி அப்படியே குருவாகி தான் இப்போ ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கேன். ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி ஆல்பம். செக். சகிஷ்ணா ஜேவியர் சார் வந்து வெறும் மியூசிக் கம்போசர் மட்டும் கிடையாது, சொன்னால் நீங்கள் எல்லாம் ஷாக் ஆகிடுவீங்க. இஸ் எ டாக்டர் பை ப்ரொஃபஷன். ஸோ மியூசிக்கில் வந்து பேஷனாக இருக்கனால வந்து பியூட்டிஃபுல்லாக சாங்ஸ் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஸோ இந்த சாங்கை வந்து அழகாக எங்களுக்கு கோரியோகிராஃப் பண்ணி கொடுத்த ரகு மாஸ்டர் ப்ளீஸ். வந்து எல்லாருக்கும் ஒரு ஹாய். பெருசாக பேச வரலைங்க, எனக்கு ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் வந்து இந்த எல்லாரோட பெரிய ஒரு டீமுக்கும் பெரிய 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 ஒரு தேங்க்ஸ். பிகாஸ் ஆஃப் நான் வந்து ஒரு டான்ஸராக இருந்து அசிஸ்டண்ட்டாக இருந்து இப்போ ஒரு கொரியோகிராஃபர் ஆகியிருக்கேன். டான்ஸராக இருக்கும்போது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும், அசிஸ்டண்ட் ஆகும்போது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். பட் ஆஸ் அ கொரியோகிராஃபர்ன்ற போது இந்த எல்லாரையுமே வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒரு சாங் எடுக்கணுன்றது நாட் அ ஈஸி இஷ்யூ. பட் இதை நான் ஃபேஸ் பண்ணேன். பட் எதனால் சொல்கிறேன்னா, இவங்களோட யூனிட்டி இருக்குல்ல, அதுதான் இங்கே எல்லாருக்கும் வர வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்றைக்கி டேட்டில் வந்து எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க. எல்லாருக்கும் இன்றைக்கி எதையுமே வந்து அவாய்ட் பண்ணாமல் வந்ததுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார், உங்களோட டீம் மூலிமா. அண்ட் தென் ஒரு பெரிய தேங்க்ஸ், நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு 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 பெரிய ஒரு தேங்க்ஸ் வந்து நவகாந்த் மாஸ்டர். இவர் வந்து ஒரு ஃபைட் மாஸ்டர். நாங்கள் 2 பேரும் இவங்க 2 பேர் மாதிரி நாங்களும் இந்த ஒரு ஸ்டேஜில் கலா கிருத்திக் டெக்கோ ஃபர்ஸ்ட் 2த்துலையுமே ஆடி இருக்கோம். இவர் வந்து ட்ரீம் டீம் கொரியோகிராஃபர்.
லயோலா ட்ரீம் டீம் கொரியோகிராஃபர். நான் வந்து பட் பரவாயில்ல இன்னும் அந்த பவர் இருக்கே டார்லிங். நான் வந்து 5th Element ஒரு டான்ஸ் கம்பெனி இருந்தது. அந்த டான்ஸ் கம்பெனியில் நானும் ஒரு இதுவாக ஒர்க் பண்ணேன். அதனால் எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப கனெக்டிவிட்டி. நான் இந்த சாங் பண்ணதுக்கு ஒரு மெயின் காரணம் வந்து இவர் தான் என்னை கூட்டு வந்து நிற்க வச்சிருக்காரு. எல்லாருக்கும் பின்னாடியே ஒருத்தர் இருப்பாங்கன்னு சொன்னல, என் பின்னாடி இப்போ அவர் தான் நிற்கிறாரு. இப்போவும் பின்னாடி தான் நிற்கிறாரு. அண்ட் தென் ஒரு பெரிய சந்தோஷம். அண்ட் தென் இவங்க 2 பேருக்கு ஒரு பெரிய ஒரு தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் ஆஃப் என்னென்னா என்னை முழுசாக நம்பி இவ்வளோ ஆர்டிஸ்ட்டுமே என்கிட்ட கொடுத்து ஒரு சாங் எடுக்க சொன்னதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். பிகாஸ் ஆஃப் ஒரு படத்தில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா டைரக்டர் பக்கத்துலேயே உட்காந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க. பட் என்னை முழுசாக நம்பின 2 பேருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். எங்கள் 4 பேருமே முழுசாக நம்பின ஒரு ஆளுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ். எங்கள் கூடயே ஷூட்டிங்லேயே உட்காந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரா இல்லைன்னு கூட தெரில. அன்றைக்கி எங்களுக்காக ஷூட்டிங்கை வந்து ஃபுல்லாக ஹோல் டே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணார். அண்ட் தென் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் தான். பட் இந்த தேங்க்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் எங்களோட ஹீரோ சார். பிகாஸ் என்னென்னா நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற டைமில் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுற ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் மட்டும்தான் நாங்கள் பண்ண முடியும். ஏன்னா எங்களுக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டை இவர் தான் வெளியே எடுத்துகிட்டு வந்து காட்ட போகிறாரு ஸ்க்ரீனில். நாங்கள் ஆட போகிறதில்ல. எங்களோட மைண்டில் இருந்தது எல்லாத்தையுமே நாங்கள் என்னென்னலாம் ஒரு கனவு வச்சுருக்கோமோ அந்த கனவு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட தான் போடுவோம். அவர் தான் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்காரு. அதனால் ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து அவருக்கு தான். இந்த சாங் அழகாக வர்றதுக்கு காரணம் வந்து அவர். அதே மாதிரி ஒரு சாங் ரெடி பண்ணுறதுக்கு வந்து மியூசிக் டைரக்டர், கேமராமேன், கொரியோகிராஃபர், டைரக்டர் இப்படி எல்லாருமே சேர்ந்து ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாங்கில் அவர் கூட ஒர்க் பண்ண பெரிய ஹீரோ வந்து பெரிய ஹீரோ டார்லிங். கொஞ்சம் தலைங்க இந்த பக்கம் வந்துருங்க. இல்லை உண்மையிலே சொல்கிறேன் டார்லிங். எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. ஆகாஷ் ப்ரோ சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். இப்போ இங்கே எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோன்னா இல்லை, அதுக்கப்புறம் நாங்கள் மீட் பண்ணலைங்க. நான் ஒரு வேறு ஷூட்டிங் போயிட்டோம், அதனால் நிறைய மீட் பண்ணல. இங்கே எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். நிக்கி எனக்கு இவங்ககிட்ட பிடிச்சது என்னென்னா டான்ஸே வராது, ஆனால் இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸு போட்டு வந்து முன்னாடி நிற்பான். மாஸ்டர் என்னடா பண்ணுற? இல்லை மாஸ்டர் கூப்பிட்டாங்க அதனால் வந்தேன். சரி நீ போய் உட்கார். ஓகே மாஸ்டர். அந்த ஒரு அது இருக்கணும் தானே? இருக்கலாம்ல, தப்பு இல்லைல்ல. ஆமாம், அந்த தைரியம் இருக்குல்ல, நம்மளுக்கு எதுவுமே தரனால முன்னாடி வந்து நிற்கிறது. அது வந்து நான் நிக்கி கிட்ட பார்த்தேன். இல்லை ஆக்சுவலாக இவர் என்ன கூப்பிட்டாருங்க. அதுதான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஸ்டூடியோ போனேன். ஸ்டூடியோ போய் முடிச்சப்புறம் ஐயா இது நான் சொல்லியே ஆகும் ஐயா. ஸ்டூடியோ போயிட்டு முடிச்சப்புறம் வந்துட்டு ஒரு உக் ஸ்டெப் ஒன்று கொடுத்தாங்க. அந்த காலில் வந்துட்டு ஆடுற மாதிரி கால் நிற்க மாட்டேங்குது எனக்கு வேற. சரி என்ன பண்ணுவேன் நானும் பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷூ இல்லை என்கிட்ட வேற. இல்லை அது ஏன் தெரியுமாங்க? ஷூலாம் இல்லை. இவங்க நிறையலாம் பார்த்துட்டாங்க, நிறைய டான்ஸ் மாஸ்டர்லாம் பார்த்துட்டு இவர் அப்படி என்ன பண்ணுவார், இங்கே ஷூலாம் போட்டால் இவர் என்ன பண்ணுவார்னு ஐயா இப்படிலாம் சொல்லி அந்த மாதிரி இல்லை. ஷூ இல்லை உண்மையாவே காரில் எடுத்துன்னு வரல. நீ அப்புறம் கீழே போய் கார்ல அப்புறம் என்னது இது மாஸ்டர்? அந்த ஸ்டெப் போடுங்க மாஸ்டர் ப்ளீஸ். வாங்க வாங்க ஸ்டெப் போடுங்க மாஸ்டர். நீயே போடு, நிக்கி போடு. அந்த மாஸ்டர் ஷூ இருக்கு மாஸ்டர். இப்போ சிங்கி சிக்கி சிங் ஜங்கி சிக்கி சிக் இப்போ போட மாஸ்டர். பண்ணி கொடுங்க. சரி என் கூட வந்துட்டு ஒரு 4 பேர் ஆடுனாங்களா, அவங்களையும் கூப்பிட்டீங்கன்னா நல்லா. கீழே விழுந்துருவியா? இல்ல பெண் பிகாஸ் கேர்ள்ஸ் தேவி ப்ளீஸ் போடுங்க மாஸ்டர். இல்ல எனக்கு என்ன ஆசைனா சாங் நல்லபடியா ரிலீஸ் ஆகணும்னு ஆசை. இது நம்ம சாங் அப்புறமா இத பண்ணிக்கலாம். சாங் அப்புறம் ப்ளீஸ் சாங் அவர் கேமராமேன் வேணான்றார், அந்த டான்ஸ்லாம் வேணான்றார். சொல்லுங்க ப்ரோ. வேணாவா? இவங்களா? சரி சரி. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அண்ணன் பெரிய தேங்க்ஸ் வந்து எல்லாரோடக்குமே. என்னை வந்து ட்ரஸ்ட் பண்ணி இந்த ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏடிஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் தென் என்னோட டீம், என்னோட டான்சர்ஸ் டீமு, அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த ஸ்டேஜ் அந்த பீரியடில் வந்து நாங்கள் ஆடி அதே இதில் இடத்துல வந்து அண்ணனை சொல்ல ஜட்ஜாக இருந்து அதுக்கப்புறம் எங்களோட பாட்டு ரிலீஸ் ஆகி அதே ஸ்டேஜில் நாங்கள் நிற்கிறோன்றதுக்கு காரணம் வந்து இந்த ஸ்டேஜ் தான். எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, எந்த ஸ்டேஜுமே சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, அது ஒரு இடத்துக்கு கூட்டு போய் நிற்க வைக்கும். அந்த மாதிரி தான் இங்கே இருக்கவங்க எல்லாருமே. இவங்க 2 பேருமே ஒரு எக்ஸாம்பிள் தான் எங்களுக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா சிட்டி அண்ட் யோலோ டீம். தேங்க்யூ சார். ஓகே, இந்த சாங் பற்றி நம்ம ஆகாஷ் ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்கள் ஆகாஷ். ஏன்னா நீங்களும் வந்து ப்ராக்டிஸ்லாம் வந்தீங்க, மாஸ்டர் என்ன பண்ணார் உங்களை சொல்லுங்கள். மாஸ்டரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணா யூனிவர்சிட்டி
வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இங்கே இருக்கிறதுக்கு. ஏன்னா டெக்கோ ஃபெஸ்ட்டை வந்து கூட்டத்துலேருந்து ஒரு 4 வருஷம் தொடர்ந்து வந்து பார்த்துருக்கேன். ஒரு வாட்டி எங்கள் ஷார்ட் ஃபிலிம் வந்து செலக்ட் ஆச்சு, ஆனால் ஃபைனல்ஸில் வந்து தோத்துட்டோம். அந்த வருஷம் யோசித்தோம், சரி இந்த காலேஜுக்கு என்றைக்காவது ஒரு நாள் ஸ்டேஜ் ஏறுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கும் போது தேங்க்ஸ் டு டைரக்டர் சாம் சார், ராம் சார் அண்ட் ப்ரொடியூசர் மகேஷ் சார் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு காலேஜ் ஈவெண்ட் கேட்வே மாதிரி ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டில் வந்து எங்கள் பாட்டை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அண்ட் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம் இங்கே இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் முக்கியமான விஷயம், ஆடியன்ஸ் நம்ம ஆதரவு கொடுப்பீங்கன்னு. எப்பவுமே நல்ல படங்கள், சின்ன படங்கள், கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ்க்கு எப்பவுமே வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த படம் வந்து ஒரு ப்ராப்பர் கண்டென்ட் ட்ரிவன் என்டர்டெய்னிங் ஃபிலிம். அது வந்து டெஃபினட்டாக வந்து கேரண்டீடாக இருக்கும். தேவ் ப்ரோ கலக்கியிருக்காரு, தேவிகாவும் கலக்கியிருக்காங்க. ஆல் தி ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. இதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாஸ்டர் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருப்போம்னு நினைக்கிறேன் அந்த ஒரு நாள். ஏன்னா நாங்கள் சாங்கே ஒரே ஒரு நாள் தான் ஷூட் பண்ணோம். அன்றைக்கி வந்து லிட்டரலாக அவர் எங்களெல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டார், பாவம் மாஸ்டர். பட் மன்னிச்சிட்டார். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சகிஷ்ணா ஜேவியர் ப்ரோ. அவரோட மியூசிக் வந்து பயங்கரமாக இருக்குது. உண்மையிலேயே நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸில் வந்து ஒரு பெரிய பெரிய மியூசிக் டைரக்டராக வருவாருன்னு ஹோல் டீம் சார்பாக வந்து நானும் வந்து கேட்டுக்கிறேன். டெஃபினட்டாக அது நடக்கும். இஸ் தட் டேலண்டட். அண்ட் தேங்க்யூ ப்ரொடியூசர் சார், என்னை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நீங்கள் எப்படி வந்து டிராகன் மாதிரி சில என்டர்டெய்னிங் ஃபிலிம்ஸ்க்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி யோலோக்கும் டெஃபினட்டாக சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ டெஃபினெட்லி சப்போர்ட் அவர் ஃபிலிம் அண்ட் ரீல்ஸ் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா வந்து 4 பேர்கிட்ட சொல்லுங்கள். ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் தான் வந்து பிக்கெஸ்ட் பவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹோப் யூ லைக் த சாங். தேங்க்யூ ஆகாஷ் சார், தேங்க்யூ. இப்போ இந்த ஒரு சிங்கிள் மட்டும் தான், பாக்கி வேற யாரெல்லாம் வந்துட்டு பாடியிருக்காங்க ப்ரோ? மற்ற சாங்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம ட்ராக் லிஸ்ட்டில் நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது ஜிவி பிரகாஷ் சார் ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு நமக்கு. அண்ட் தென் ஹரிச்சரன், வந்தனா ஸ்ரீனிவாசன், சூப்பர் சிங்கர் பிரியங்கா அவங்க பாடியிருக்காங்க. ஸோ ஒரு ட்ராக்காகவே நிறைய நோன் பீப்புள் பாடியிருக்காங்க. அண்ட் 6 சாங்ஸ் இருக்குது. கண்டிப்பாக எல்லா சாங்ஸும் உங்களுக்கு பிடிக்கும். எல்லாமே வந்து ஜாஸ் ஸ்டைலில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து சீக்கிரத்தில் வந்து 10 மியூசிக் ரிலீஸ் ஆகும். நீங்கள் கேட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ சேவிங் சார். தேங்க்யூ. நிக்கி சார், நம்ம தேவ் பேசவே இல்லை. வாங்க தேவ் ப்ளீஸ். சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் எவ்வளோ டீமை அவங்களோட இந்த கேட்வே ஈவெண்ட்டில் ஹோஸ்ட் பண்ண வச்சதுக்கு. ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. எல்லாருக்கும் எப்படி ஒரு ஸ்டேஜ் வந்து ஒரு கனவாக இருக்குமோ, இந்த மாதிரி இடத்துல நின்று அவங்க க்ரியேட் பண்ணதை மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு அதே கனவோடு ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ண ஒரு பையன் தான் நானும். ஈஸியாக கிடச்சிடல, நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் அதுக்காக ஒர்க் பண்ண ஜேர்னி வந்து ரொம்ப ஒரு சூப்பர்ஃபுல்லான ஜேர்னி. ஸோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு, கூடவே ஆக்டிங் சம்மந்தமாக சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மகேஷ் சாருக்கு ஒரு பெரிய 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 தேங்க்ஸ். ஏன்னா இன்றைக்கி ஒருத்தங்களை ட்ரஸ்ட் பண்ணுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுவும் சினிமாவில் நம்ம வந்து மற்ற விஷயங்களில் வந்து குவாலிட்டியை செக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஒரு விஷயத்தை வாங்கலாமா வேணாமா டிசைட் பண்ணலாம். பட் இன் சினிமா அப்படி கிடையாது. இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கான எல்லா செலவையும் முடித்து அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட் என்னவா வரப்போகுதுன்னே தெரியும். ஸோ ஒரு பிளைண்டான ஒரு ட்ரஸ்ட்டில் இந்த டீமில் மகேஷ் சார் வச்சது வந்து ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சார். ரெண்டாவது, ஆஸ் எவ்ரி ஒன் செட், அவர் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இதில் வெறும் யங்ஸ்டர்ஸ் தான் இருக்கணும், நியூ கமர்ஸாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ யூ வாண்டட் டு கிரியேட் யங்ஸ்டர்ஸ் இன் டு தி இண்டஸ்ட்ரின்னும் போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரெண்டாவது மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து டைரக்டர் சார் சாம் சாருக்கு தான் சொல்லணும். என்னதான் ப்ரொடியூசர் வந்து நியூ கம்மர் போயிடுங்கன்னு சொன்னாலும் என்ன சூஸ் பண்ணதுக்கு சாம் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் ராம் சார் அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் தேவிகா, அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் நிதி, எனக்கு அவங்க கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கல, ஸோ அவங்களுக்கு ஒரு நிதி ப்ளீஸ் கம் ஹியர் வாங்க. அப்புறம் ஆகாஷ் பிரதர் வாங்க ப்ரோ. இவர் கூட எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரே ஒரு சீன் மட்டும் தான் வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். இஸ் அ வெரி குட் பர்ஃபார்மர். ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். ஸோ இந்த படம் மூலியமாக எங்கள் எல்லாருக்கும் மீண்டும் நிறைய படங்கள் வரணுன்றதை என்னோட ஆசை. அதுக்கு உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவை. எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸை சப்போர்ட் பண்ணிங்கன்னா வில் grow higher and I'll definitely promise that we'll keep entertaining you. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு மஸ்ட்.
அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சதீஷ்னா, கூப்பிட்டோன்னே நீங்கள் வந்து இந்த ஹானர் பண்ணி எங்களுக்காக பண்ணி கொடுத்தது தேங்க்யூ ஸோ மச். கதீர் சார் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் ஸ்டீஃபன், அபீஷ், டே நைட் தூங்காமல் எப்போ ஃபோன் பண்ணாலும் செட்டில் மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வரதவங்க தான், கடைசியாக போகிறதவங்க தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் சாம் சார், ராம் சார் கூட நின்று ஃபுல்லாக பண்ணி கொடுத்ததுக்கு. அண்ட் மியூசிக் டைரக்டர், இன்றைக்கி நீங்கள் தான் ஹீரோ. ஈவினிங் 5 மணிக்கு ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த சிங்கிள் டு கெட் ரிலீஸ்ட். மக்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ ரகு மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ஏன்னா இனி சினிமாவில் ஆடணும் அப்படின்றது எல்லா ஹீரோக்கும் ஒரு கனவு, ஒரு சென்டர் ஃபிகராக அதை பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அண்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் நினச்ச மாதிரி நானும் ஆடி இருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ மாஸ்டர். மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர். நீங்கள் நினச்ச மாதிரி நானும் ஆடி இருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் தேங்க்யூ மாஸ்டர். நவா மாஸ்டர், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ரகு மாஸ்டருக்கு எப்படி இதை கொடுத்தீங்களோ அந்த மாதிரி சாம் சார், ராம் சார் அண்டு என்னை ஃபைட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ நவா மாஸ்டர். ஸோ இந்த படத்தில் அதுவும் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் தீபிகா, என்னோட இன்னொரு கோ ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நிதி நாகராஜனை, ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், இந்த படம் சொன்ன டைம் பீரியடில் முடிக்கிறதுக்கு அவர் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. அண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ராம் சார் கேட்ட எதையுமே அவர் நோ சொல்லாமல் எந்த லெவலுக்கு அதை பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஹார்ட்டடாக அவர் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூண்ணே. வேறு யாரை மிஸ் பண்ணேன்? அவ்வளோதான். நம்ம த பாய் ஃபார் பை பாய்ன்ற மாதிரி திவாகர். எனக்கு திவாகர் இந்த படம் மூலியமாக தான் தெரியும். ஒரு 40 days ஒன்றா ட்ராவல் பண்ணோம். என் படத்தில் என் கூடயே நடிச்சிருக்கான் என்னோட நண்பனா. இப்போது ஒரிஜினல் நண்பனாக மாறிட்டான். அண்ட் டெஃபினெட்லி வில் ஆல்சோ கோ பிளேசஸ். சூப்பர் சார். அப்புறம் கிரி சார் இஸ் அ ஃபென்டாப்ளஸ் ஆக்டர். இவர் கூட 2-3 விஷயங்கள் சீனில் நடிச்சிருக்கேன். அண்ட் சூப்பராக கேரி அவுட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். இட்ஸ் அ ப்ளஷர் ஆக்டிங் வித் யூ சார். நீங்களும் வந்துருங்க சார். அவ்வளோதான். இப்போ என்னோட நண்பன் திவா பேசுவான். Few words about this film, please. எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் நிதி. நான் சென்னையில் தான் பிறந்ததோ வளர்ந்ததோ, இருந்தாலும் என் தமிழ் ரொம்ப மட்டமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. ஐம் ஜஸ்ட் வெரி கிரேட்ஃபுல். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அது ஒரு செகண்ட் லீடாக டெபியூ பண்ணுறது, இட்ஸ் அ பிக் டீல். தேங்க்யூ சார். தேங்க்யூ ராம் சார். தேங்க்யூ ஸ்டீஃபன் ஃபார் காலிங் மீ இன் ஃபார் தி ஆடிஷன். தேங்க்யூ ஆகாஷ் ஃபார் பீங் an amazing co-star. Thank you sir for this opportunity, to our producer sir of course. And above all, I'd like to thank my parents, my mom, my dad. அவங்க இங்கே வந்திருக்காங்க. So without them I wouldn't be standing on the stage. For their sacrifices, time and support, it wouldn't have been possible without both of you. Thank you. So please do watch the film and let us know what you think. Thank you so much.